வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினத்தில் என்னத்தை பற்றி பேச போறோம் என்று சொன்னால், இந்த தமிழ் தாயக பகுதியில் காவல்துறையினருடைய அராஜகம் இல்லாட்டி அவர்களுடைய அடாவடித்தனமான செயற்பாடுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்து தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்க போவதாக எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதை சார்ந்துதான் நாங்கள் பேச போகிறோம். நாட்டில் எப்படி குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது, அதே போன்றுதான் காவல்துறையினுடைய செயற்பாடுகளும் காணப்படுகின்றது என்பது அதிக காலமாக இல்லாட்டி பல நாட்களாக இங்கு தமிழ் தாயக பகுதியில் இருக்கின்ற மக்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற ஒன்று. இதில் குறிப்பாக சொல்ல போனால், ஒரு போராட்டம் நடக்கப்படுகின்ற பொழுது இல்லாட்டி ஏதோ ஒரு விடியம் வன்முறை சம்பவங்கள் இல்லாட்டி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் காவல்துறையினுடைய பிரசனம் என்பது அதிகமாக இருக்க வேண்டியது ஒன்று. ஆனால் மக்கள் கூடுதலாக பார்க்க போனால் தையிட்டு விகாரி விடயத்திலும் சரி, அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்கள் செய்கின்ற அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள், தங்களுக்கான உரிமைகளை கேட்டு அவர்கள் வீதிக்கு இறங்குகின்ற நிலை, காணாமலாக்கப்பட்டோர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற நிலை, இவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் கூட அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது அங்கு நடக்கின்ற காவல்துறையினருடைய அடக்குமுறைகள் இல்லாட்டி அவர்களான அடாத்தான செயற்பாடுகள் என்பது அதிகம். ஏனென்று சொன்னால், அண்மைய நாட்களிலும் கூட சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம். ஏன் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம், அந்த தையிட்டி விகாரையில் புதிதாக கட்டப்பட்ட அந்த கட்டிட திறப்பு விழா, அது கையளிக்கின்ற நிகழ்விற்கு எல்லோரும் வருகை தந்திருந்தார்கள். பலத்த பாதுகாப்பு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தமிழத்தாய பகுதியிலிருந்து தமிழ் மக்கள், அந்த காணி உரிமையாளர்கள் தங்களுடைய போராட்டத்தையும் முன்னுக்கு மேற்கொண்டிருந்தார்கள். அன்றைய தினத்தில் வந்திருந்த காவல்துறையினர் அதிக அளவிலானவர்கள் இந்த கைவிலங்கோடு அந்த இடத்தை முழுவதும் சுற்றி திரிந்ததை பல காணொளிகள் நாங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்திருக்கிறோம். இந்த செயற்பாடு பல பேர் பல விமர்சனத்தை சொன்னது. அதாவது கைவிலங்குகளை காட்டி காவல்துறையினர் மக்களை அடக்குகின்றார்கள், அல்லாட்டி விரட்டுகின்றார்களா மிரட்டுகின்றார்களா என்று சொல்லி பலவிதமான விமர்சனங்கள் வந்திருந்தது. இவ்வாறான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அதே போன்று இந்த சோதனை சாவடிகள் அதிக அளவில் ஆங்காங்கே போடப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த தமிழ் தாயக பகுதியில் பல விமர்சனங்கள் என்பதை விட மக்கள் பிரதிநிதிகள் பலர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ முகாம்களை அகற்றுங்கள், சோதனை சாவடிகளை அகற்றுங்கள் என்று பல விதத்தில் குரல் கொடுத்திருப்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இதெல்லாம் இருக்கின்ற பொழுதுதான் காவல்துறையினருடைய அராஜங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனந்த ராஜா இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். சங்கானை பிரதேச அபிவிருத்தி குழு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். அண்மை காலமாக காவல்துறையினருடைய அடாவடிகள் அதிகரித்திருக்குது. கடந்த தினங்களுக்கு முன்னரும் கூட காவல்துறையினர் நெல்லியடியில் ஒரு வீட்டுக்குள்ள சென்று அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் எல்லாம் காணொளி ஊடாக பல வகையிலாக பரவி இருந்தது வெளிவந்திருந்தது. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள். இதற்கு பதிலளித்த தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான், காவல்துறையினருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் காவல்துறையினர் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடி நடந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்களது செயல்பாடுகள் பிழையாக இருந்தால் கட்டாயம் காவல்துறையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே உண்மையில் தமிழ் தாயக பகுதியில் காவல்துறையினருடைய அராஜகம் இல்லாட்டி அடாவடித்தனங்கள், அவர்கள் தன்னிச்சையாக செயற்படுகின்ற என்கின்ற பல விடயங்கள் இருக்கின்றது என்பதை தேசிய மக்கள் சக்தியை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டிருந்தாலும் சில இடங்கள்ல கடந்த காலங்களில் அப்படி ஒரு சம்பவம் இருக்கா என்கின்ற வகையிலான பல விடயங்கள் முன் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது இருக்குது, நாங்கள்லாம் கண்டித்திருக்கின்றோம் என்கின்ற சம்பவங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த காவல்துறையினருடைய அராஜக அடக்குமுறைகள் என்பது முற்றிலும் இல்லாமல் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். மக்கள் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சட்டங்கள் என்பது எப்பொழுதுமே மக்களுக்காக இயற்றப்பட்டது என்றால் மக்கள் மீது அநீதிகள் இழைக்கப்படக்கூடாது, அவர்களுடைய சுதந்திரத்தை யாரும் பறித்திடக்கூடாது, அவர்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும், இதை நோக்கிய இல்லாட்டி அவர்களுக்கு தேவையான வேலைகை சலுகைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்றதுக்காக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. மக்களுடைய நலன் சார்ந்து, நாட்டுடைய நலன் சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து. இந்த சட்டமே மக்களுக்கு கடைசியில ஒரு எதிரியாக இல்லாட்டி மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது, அராஜக முறையில் செயற்படுகின்ற இந்த வகையான சம்பவங்கள்ல இருந்து மக்கள் பாதித்து விடக்கூடாது. ஆகவே நிதானமாக இதுல நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது,
இன்னொரு சம்பவம் நேற்று நாளில் கொழும்பில் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் பெரிய அளவில் ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணியிருந்தது. அதாவது கொழும்பில் புறநகர் பகுதியான பத்திரமுல்லையில் இறுதி சடங்கு வீட்டில் நேற்று காலை ஒரு பதற்றமான நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு அரசியல் உரையாடல் ஒன்று நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்ததால் அங்கே போலீசார் இருந்திருக்கிறார்கள். அதனால அங்கே குழப்பம் ஏற்பட்டதாக சொல்லியிருந்தார்கள். கலகொட இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 2 நபர்களுக்கு ஏற்பட்ட அரசியல் வாக்குவாதம் தான் வன்முறையாக வெடித்திருக்கிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில இறுதிச் சடங்குக்கு வந்தவர்கள் என்ற குழுக்களாக பிரிந்து அடிதடியிலாம் ஈடுபட்டிருந்தார்கள். உடனடியாக சம்பவத்துக்கு காவல்துறையினர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிற்பாடு வன்முறை நிலை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டது. இறுதி நிகழ்வுக்கு பெருமளவிலான மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். இருந்தாலும் வன்முறையில் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற விடயத்தையும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பல விடயங்களை காவல்துறையினர் செய்து கொண்டிருந்தாலும் பாதுகாப்புக்காக நின்றிருந்தாலும் ஆனால் மக்களுடைய நலன் சார்ந்து அந்த தன்னிச்சையாக தங்களுடைய செயற்பாடுகள் அடக்குமுறைகள் அடாவடித்தனங்கள் என்பது முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டிய விடயம், முற்றிலும் செய்ய முடியாமல் அதை தடுக்க வேண்டிய விடயம் என்பது இருக்கிறது. அது தேசிய மக்கள் சக்திக்கு நிச்சயமாக அந்த பொறுப்புணர்வு இருக்கிறது. இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பொறுப்புகள் இருக்கிறது, உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறது, மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.